ட்ரேடிங் மூலம் அதிக லாபம் தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்த பெண்ணை பாதிக்கப்பட்டவர்கள் பிடித்து கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். கோவை பணிமடை பகுதியைச் சேர்ந்தவர் 32 வயதான மதுமிதா. இவர் தன்னுடன் படித்தவர்கள் மற்றும் தனக்கு அறிமுகமானவர்களை தொடர்பு கொண்டு தனது ஆன்லைன் ட்ரேடிங் தொழிலில் முதலீடு செய்தால் மாதந்தோறும் முதலீட்டுக்கான லாபத் தொகையை தருவதாக கூறியுள்ளார். அவரது பேச்சை நம்பிய பலரும் லட்சக்கணக்கில் பணத்தை முதலீடாக செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் மதுமிதா திடீரென தலைமறைவானார். பாதிக்கப்பட்டவர்கள் அவரை தேடிய போது அவர் துபாயில் இருப்பது தெரிய வந்தது. மதுமிதாவை கோவை போன்று துபாயிலும் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் போலீசில் புகார் அளித்து இருந்த நிலையில் மதுமிதாவை துபாயிலிருந்து விமானம் மூலம் கேரளாவுக்கு அனுப்பியுள்ளனர். இதனை அறிந்ததும் பாதிக்கப்பட்டவர்கள் கொச்சி விமான நிலையத்தில் காத்திருந்து மதுமிதாவை பிடித்து கோவைக்கு கொண்டு வந்தனர். பின்னர் நேற்று இரவு முழுவதும் தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருந்து இன்று காலையில் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மதுமிதாவை ஒப்படைத்தனர். அவரிடம் மாநகர குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.